Hi friends, welcome to Thanya's recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கணும். உள்ளார வந்து ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நான் தாராளமாக ஊற்றிருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஸோ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடுமே ஃப்ரை ஆகணும். ஸோ திருப்பி விட்டுங்க. உங்களுக்கு காம்பு வந்து பிடிக்கலனா நீங்கள் காம்பை கூட கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். பிடிக்கலன்னா நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எல்லா சைடுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ஓரளவு சாஃப்டாகிடும். இதில் வந்து பாதி குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் குழம்புல போடும்போது அது பாதி குக் ஆகிடும். ஸோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் எடுத்து வச்சுட்டேன் இது தனியாக. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். வெங்காயம் இன்னும் இவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லெண்ணெய்ன்றதுனால ஒரு மாதிரி பொங்கி வருது, வேறு எதுவும் இல்லை. அதுவும் நல்லா வதங்கணும். நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதை வந்து நம்ம ஆற வைக்கணும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். அது கூட வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் அது ஒரு போட்டுக்கிறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட, பெரிய டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு. அவ்வளோதான். இதை நல்லா வந்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இது தண்ணி வேணும் அப்படின்னா அரைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சம் இந்த கிரேவி விட்டுருப்போம். ஸோ அதுலேயே நம்ம தண்ணி வந்து சேர்த்து நல்லா இது பண்ணி கலக்கிட்டு இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, திருப்பி வந்து நான் அதை தனியாக எடுத்து வச்சாச்சு அரைச்சி. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து வடகம் போட்டு தாளிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் தான் போட்டு தாளிக்கிறேன். இதே மாதிரி தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா பொரியட்டும் இது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா வந்து காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இதை போட்டுக்கலாம். வரமிளகா வந்து ஒரு 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மிளகாத்தூள் போடும்போது இது போட்டுட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் நான் இதை போட்டுட்டேன். இப்போ நல்லா இதை கொதிக்க விடுவோம். கொஞ்சம் திக்காக வரணும் நம்மளுக்கு. பாருங்கள், ஓரளவு திக்காக ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். ஓரளவு திக்காக ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வைப்போம். ஓகே, இப்போ வந்து கரெக்ட் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் புளி தண்ணி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதை நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த புளி தண்ணியை நம்ம வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு தடவை செக் பண்ணி பத்தலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். நம்மளுக்கு வந்து எந்த அளவு நமக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம போட்டுக்க வேண்டியது தான் கத்திரிக்காவை.
போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்திருக்காது, ஸோ அது வேகிற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து வெல்லம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, பட் சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கம்மியாக சேருங்க, ரொம்ப சேர்த்துட வேணாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு நல்லா இறக்கிட வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து ரைஸில் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.